ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். குரு பயிற்சி நம்ம தான் கடைசி ஆளாக இருப்போம் குரு பயிற்சி பேசுகிறது. பார்த்தோம்னா இடையில கொஞ்சம் ஃபோன் தகராறுங்க, அதை அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி நேற்றுக்கு தான் ரெடி ஆச்சா, கொஞ்சம் இன்றைக்கி டைம் எடுத்துட்டோம். குரு பயிற்சிங்க பகுதி 97, 7/6/2026. பார்த்தோம்னா பராவ வருஷம் வைகாசி 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்குங்க 49:50 நாளைக்கு குரு பயிற்சின்னு நம்ம திருக்கணிதம் கொடுக்கறது. 2/6/2026 செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த நாளைக்கு மெட்ராஸ் எடுத்தோம்னா 1:50 AM ஏறக்குறைய வரக்கூடிய அமைப்பு. பார்த்தோம் அப்படின்னம்னா லக்னம் உங்களுக்கு சூரியன் நின்ற வீட்டிலேருந்து எடுத்துக்க போது லக்னம் மீன லக்னம் வந்துக்குதுங்க. இப்போது இந்த டயத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி என்ன ஒரு அந்த கணக்கில் நம்ம கொண்டு வர்றோம். பார்த்தோம் அப்படின்னா மீன லக்னம்ங்க, குரு பகவான் அப்போ தான் ஜஸ்ட்டு உள்ள குரு சாரத்தில் நுழையக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னம் சனி பகவானோட சாரத்தில் சனிக்கு அம்சத்தில் உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் துலாத்தில் லக்னம், ஆனால் சஷ்டாஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, ராசியும் அம்சமும். இங்கே லக்னத்தில் சனி பகவான், இங்கே லக்னம் சனியோட உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. லக்னம் சாரம் சனி சாரம், அப்போ சாராதிபதி லக்னத்தில் உட்கார்றது ஜாதகம் வலுப்பெறும், அந்த இடம் வலுப்பெறும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணக்கு தான் நம்மளுக்குங்க. வலுப்பெற்ற லக்னம் சாராதிபதி உட்கார்ந்துக்கிறதும், அம்சத்தில் சாராதிபதி அந்த சனி பகவான் உச்ச வீட்டில் போய் அம்சா லக்னம் உட்கார்றதும் ஒரு கிரக வலு, அந்த லக்ன வலுவுக்கு கூடும். பார்த்தா பிறகு அந்த வீட்டு உச்சாதிபதி அந்த உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த லக்னத்துக்கு கேந்திரம் வாங்கிட்டு 4ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய நிலை. இந்த வீட்டு ஆட்சி அதிபதி உச்சம் பெற்று அந்த வீட்டை பார்க்குறது ஒரு நல்ல நிலை. எப்படி பார்த்தாலும் மீனம் இன்றைக்கி சாரத்துலேயும் சரி இதுலேயும் சரிங்க ஒரு ஒரு உச்சங்கிற ஒரு எல்லா வகையிலையும் வலு அப்படிங்கிற நிலைக்கு வந்துக்கிறாங்க. சுக்கர் பகவான் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த வீட்டு உச்சாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவரும் குரு பகவானோட சாரத்தில் நிற்கக்கூடிய கணக்கு. அப்போ இன்றைக்கி ஆட்சியும் சாரமும் யார் கையில் போய் நிற்கிறா, சனி பகவான் கைக்கு தான் போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைங்க. சனி பகவான்னா உழைக்கும் வர்க்கம் அப்படி எடுத்துக்கலாம், ஒரு நடுத்தரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அப்படி எடுத்துக்கூடிய நிலைங்க. ஒரு பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு ஒரு சனி பகவான் கொடுக்கறது பார்த்தோம்னா நடுத்தர வர்க்கத்தை விட கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை அல்லது வலுவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ பார்த்தோம் அப்படின்னோன்னா இன்றைக்கி சனி பகவான் அல்லது நியாயம் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் வலுப்பெறுவார்கள், இதெல்லாம் ஒரு சொல்லக்கூடிய நிலைங்க. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளில் பார்த்தா சனி பகவான் ஒரு 3ஆவது நிலைக்கு வந்துடுவாருங்க நிலைங்க. அந்த தட்டு மக்களை சொல்லும்போது யாரையும் தாழ்த்தி பேசுறதில்ல, நம்ம அப்படி ஸ்லாபுகள் கொடுக்கும்போது அப்படி சனி பகவானோட ஸ்லாபு இன்றைக்கி கொஞ்சம் மேலே ஏறி நிற்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்கிறதுனால அப்போ சனி பகவான் வலுத்து உழைக்கும் வர்க்கம், நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், அப்புறம் அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அப்படி ஒரு மேலே வருவாங்க, நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றங்களும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படி சொல்லக்கூடிய கணக்கில் தான் இன்றைக்கி இருந்துட்டு போகுதுங்க. பெண் ராசி அதே மாதிரி பெண்கள் அப்படிங்கும்போது இது சாராதிபதியும் பெண்கள் உட்காந்துட்டு போகக்கூடிய நிலைங்க. பெண்களுக்கும் முக்கியத்துவங்கள் இன்னைக்கு கொஞ்சம் காலமாகவே அவங்களுக்கு எல்லா வகையிலையும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் அப்படி ஒரு முக்கியத்துவம் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு கிடச்ச போகுதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. காலபுருஷனை பொறுத்த வரைக்கும் குரு உச்சம் 12 வருஷம் ஒருக்கா உச்சம்ங்கிற நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வீட்டை அவர் பார்த்து லக்னத்தை பார்த்துக்கிறாருங்க. சாராதிபதி அங்கேயே உட்கார்ந்து ஒரு வலுப்பெறுதுங்கிற நிலை. சந்திர பகவான் பார்த்தோம்னா லக்னம் சரி லக்னாதிபதி சரின்னு சொல்லக்கூடிய நிலை. சந்திரன் அனுபவிக்கிறத சொல்லுவோம் அப்படி, அல்லது அந்த உழைப்பும் ஓட்டமும் அவர் பயன்பாட்டுக்கு வருமா அப்படிங்கும்போது பார்த்தோம்னா சந்திர பகவான் லக்னத்துக்கு 10ங்க, வாங்கினது கேது பகவானோட சாரம் வாங்கிட்டு கேது 6ல் பகை வீட்டில் உட்காந்துட்டு போகக்கூடிய நிலைங்க. அப்போ அரசு திட்டங்களும் அரசு உதவிகளும் அப்படி ஒரு அதிகாரமும் அப்படி ஒரு போராட்டத்தில் தான் ஓடும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணக்கு தான் வருது நமக்கு. குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம், சஷ்டாஷ்டத்தில் பரிவர்த்தனை சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது சந்திரன் கேசாரம் வாங்கிறதும் சாதமாக வரல, இந்த உச்ச வீட்டுக்கு அது சாதமாக வரலன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. இந்த லக்னத்துக்கு கேந்திரம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லக்கூடிய நேரம் மீனம்ங்க. மீனத்தில் தனுசில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலை. தனுசுக்கு அந்த வீட்டுக்கு 8க்கு அதிபதி உட்காந்துட்டு இந்த வீட்டு அதிபதி அங்கே 8க்கு போகுது அப்படிங்கும்போது ஆன்மீகம்
உச்சத்தை தொடும், ஆனால் ஒரு போராட்டத்தோட உச்சத்தை தொடும், அல்லது உச்சத்தை தொடுறதுல ஒரு பயன் இருக்காது அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக ஓட்டங்கள். அப்படி ஒரு போராட்டத்தை தான் ஆன்மீகம் காட்டிட்டு போகுது. இது சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆன்மீகத்தை தொடக்கூடிய இடம்ங்க. ஒரு பேரும் புகழும் அப்படி ஒரு அந்த சமுதாயத்தில் வந்து பார்த்தோம்னா, அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தலைகள் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு முரண்பாடாக தான் காட்டுதா தவிர பரிவர்த்தனை யோகங்கள் இருந்துக்குதுங்க. அப்போ அவங்க வெளியில் சொல்கிறதுக்கும் வெளியில் காட்டுறதுக்கும் உண்மை நிலைக்கும் பார்த்தோம்னா நிறையா ஒரு முரண்பாடுகளும் ஒரு மறைமுகமான செயல்பாடுகளும் காட்டும். அப்போ ஃபோக்கஸ் வேறு மாதிரி இருக்கும், உண்மை வேறு மாதிரி இருக்கும்னு தான் அந்த ஆன்மீகத்தை நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா சகட யோகம் சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் சகட யோகம். சகட யோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ குருச்சந்திர யோகத்தில் இது சகட யோகமாக போகிறது ஒரு பெரிய விசேஷத்துக்கு நமக்கு ஆன்மீகத்துக்கு வரலைங்க. குரு உச்சம்ங்கிறதுனால நம்ம ஒரு ஆன்மீகம் மேலே போகுதுன்னு சொன்னாலும் அந்த 9ஆம் பாவத்துக்கு காலத்தினோட 9ஆம் பாவத்துக்கு ஒரு விசேஷமாக வரலன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இந்த லக்னத்துக்கு 9க்கு அதிபதியும் அந்த வீட்டுக்கு 6ல் போயிட்டு அது ஒரு போராட்டத்தை காட்டிட்டு தான் போகக்கூடிய நிலைங்க. அப்போ ரத்தம் சிந்தும், போராடும், அடிபடி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆன்மீகத்தையும் அதை தொட்ட ஒரு கோயில் சார்ந்த விஷயங்களும் அடிபடி தகராறே வந்துரும்னு சொல்லக்கூடிய கணக்கில் தான் நமக்கு இன்றைக்கி கட்டங்கள் அமைஞ்சு கிடைக்குதுங்க. காலத்தினோட செவ்வாய் அங்கேயே இருக்கிறாருங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டுகள் உஷ்ண சம்பந்தமானது இதுக்கெல்லாம் ஒரு வலுப்பெறும். மலை சார்ந்த பகுதிகள் செழிப்புக்கு வரும். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. செவ்வாய் பகவான் சுக்கிரசாரம் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை. அடுத்தாப்பில் பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஒரு சம வீடு தான் சொல்லலாம். அது ஒரு நட்போ அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க. பொருளாதார ஏற்றங்கள் இதே அரசு சொல்கிறது ஒன்றா இருக்கும், உண்மையான பொருளாதாரங்கள் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோக்கஸ் தப்பாக தான் காட்டுவாங்க அப்படி சொல்லக்கூடிய நிலை. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல பொருளாதாரம் போய் 3ஆம் இடத்துல போய்க்குதுங்க. புதன் இருக்கக்கூடிய நிலை. வாகன சம்பந்தமான முன்னேற்றங்கள் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ செவ்வாய் சம்மந்தப்படுதுன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமானது கொண்டு வருவாங்க. ஆனால் அவரே 8க்கு அதிபதியாக போகிறதுனால ஜெயிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ வாகனம் சம்மந்தமானது எலக்ட்ரிக்கல் போகிறத பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பலன்கள், எதிர்பார்த்த ஓட்டமோ, எதிர்பார்த்த ரிசல்ட்டோ கிடைக்காத வாகனங்கள் ஓடும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. காலத்தினோட சந்திரன் அந்த அமைப்பு லக்னத்தினோட 4ல் சுக்கிரன் உட்கார்ந்துருக்குது. 3க்கு அதிபதி சேர்ந்து புதன் கூட சேர்ந்துட்டுங்க. சுக்கிர பகவான் குரு பகவானோட சாரத்தில் 4ல் நிற்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னம்னா செவ்வாயோட சாரத்தில் நின்றுட்டு போகிறது. செவ்வாய் காத்தா அதாவது மின்சார வாகனங்கள் நம்மளுக்கு ஒரு எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு வராது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இன்றைக்கி என்ன தரம் என்ன அப்படிங்கிறது இப்போ இந்த வருஷத்தில் நமக்கு கொஞ்சம் ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. ஆனால் வாகனம் வந்து காற்றை பயன்படுத்தியோ அல்லது புதிதாக ஒன்றை பயன்படுத்தி ஓடக்கூடியதாக எலக்ட்ரிக்கலும் இல்லாமல் பெட்ரோலும் இல்லாமல் காற்று சம்பந்தமான விஷயங்களை பயன்படுத்தி ஓடக்கூடிய நிலைக்கு ஒரு புது கண்டுபிடிப்பை வாகனத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆல்ரெடி ஹைட்ரஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு உலகத்தில் கிடைக்குங்க. வாகனம் காற்றை கொண்டு இயங்கக்கூடிய நிலை அப்படி ஒரு அமைப்பால் கம்ப்ரஸர் ப்ரெஷர் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஒரு வாகனம் புது கண்டுபிடிப்பை நம்ம அது கொடுத்துரும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கில் தான் வருதுங்க. காலத்தினோட 3ஆம் பாவம் வலுத்து நிற்கக்கூடிய அமைப்பு. நுகர்வுகள் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. நுகர்வுகள் பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கியாவது, ஏன்னா புதன் கடங்காரன், கடன் வாங்கியாவது நம்ம நுகர்வுகள் அதிகமாக இருக்கும். அப்படி மக்கள் வந்து கடன் வாங்கறதுக்கும் பயன்பட மாட்டாங்க, நாடும் கடன் வாங்க பயன்படாது. நுகர்வுகளை பொறுத்த வரைக்கும் அப்படி ஜாலியாக இரு, அப்படி அன்னைக்கு வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இன்றைக்கி ஒரு அந்த பொருளாதாரமும் அனுபவிக்கிறதும் ஓட்டங்களும் அந்த 6க்கு அதிபதி தொட்டுவிட்டு தான் வருது. அப்போ வாகனம், வீடு, கடன், வாகனத்துக்கு கொடுக்குற கடனும் வீடுகளுக்கு கொடுக்குற கடனும் ஒரு அபரிதமான வளர்ச்சிக்கு வந்து சேரும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. இப்போ பார்த்திங்கன்னா மத்தியம தரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பொருளாதாரம் போகுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம சொல்கிறத எதிர்பார்க்கறது வரத்தான் செய்யும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு புதிய உச்சத்தை தொட்டு தங்கமே அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் குருசாரத்துலேயே நின்றுட்டு அந்த வீட்டுக்கு 6க்கு அதிபதி. திருட்டுகள், தங்கத்தை தொட்டு திருட்டுகளும் ஏமாத்தங்களும் நடக்கும் அப்படிங்கிறனால இந்த 3ஆம் இடத்துல புதன் நிற்கிது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஆன்லைனில் தங்கம் கொடுக்குற, ஆன்லைனில் தங்கத்தை சேமிங்க அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் மக்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அது பேப்பர்லேருந்து காற்றுல போன மாதிரி போயிடும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதனால் தங்கம் முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா கம்முன்னு கொஞ்சம் நாளைக்கு இருந்துருங்களே தவிர தங்கத்தை தொடுவது இன்றைக்கி ஒரு போராட்டம், சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்குது. இருக்கிறத காப்பாற்றிங்க போதும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. தங்கம் அந்த மாதிரி தான் போகுதுங்க. பொருளாதாரம் இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குது. வாகனம் இப்படி ஒரு பிரச்சனை.
ரியல் எஸ்டேட் ஸ்டாண்டாக இருக்கும், கீழே வரவே வராது. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த உச்சத்துக்கு போனது இன்னும் கீழே வராத தவிர, மேலே போனாலும் போகும்போது தவிர கீழே வர்ற வாய்ப்புகள் இல்லை. ஏறினது விலை ஏறினது தான் அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. செவ்வாய் வலுத்து நிற்கக்கூடிய நிலைங்க. புதனும் வலுத்து நிற்கிது. அப்போது செவ்வாயை தொட்டுட்டும் நிலங்களை தொட்டுட்டும் வாகனத்தை தொட்டுட்டும் அந்த கடன்காரங்கிற ஒரு அமைப்பு நமக்கு இன்னும் இன்னும் அதிகந்தாகும்னு நினைக்கக்கூடிய நிலைங்க. அப்போது வாகன ஃபீல்டும் அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டும் நம்மளை கடங்காரம் பண்ணும், பொதுமக்களை கடங்காரம் பண்ணுவாங்க. அது நடுத்தர பக்கத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆட்களே பெருசாக வந்து அதில் மாட்டிக்குவாங்கங்கிற கணக்கு தான் நமக்கு கிடச்சிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதுமாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஒரு புது உச்சத்தை மறுபடியும் தொடுங்க. புதன் பகவான் அங்கே நின்று செவ்வாசாரம் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. புது உச்சத்தை தொட்டு மக்கள் அதனால் சிரமப்படுவார்கள் அல்லது மக்கள் ஒரு போராடுவார்கள் அப்படி சொல்லக்கூடிய நிலை தான் அந்த கம்ப்யூட்டர். இன்றைக்கி ஏஐன்னு வந்திருக்குன்னா இன்னொன்று புதுசாக வரும். அது மக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்குமானா நன்மையாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. லக்னத்துக்கு 11 கை சாரமும் 6 கை சாரமும் தான் அந்த புதன் வாங்கிட்டு போகிறார். அப்படிங்கிறனால ஒரு பயன்பாட்டை விட அதை வச்சு தவறான விஷயங்களும் போராட்டங்களும் ஏமாற்றங்களும் அந்த கம்ப்யூட்டரு மாடர்ன் டெக்னாலஜி வச்சுட்டு அதுக்கு அதாவது நல்லதுக்கு பயன்படுறதை விட மோசமான விஷயத்துக்கு அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமானது பயன்படும். செவ்வாசாரமாக இருக்குதுங்க போது சார் போருக்கு பயன்படும், மனிதனை அழிக்கிறதுக்கும் மனிதனை ஊனப்படுத்துறதுக்கும் அப்படி ஒரு வேண்டாத செயலுக்கு அந்த கண்டுபிடிப்புகள் பெரிதாக பயன்படும். இப்போ பாம்பு போடணுன்னா உட்காந்த இடத்துல பாம்பு போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ ஆளே இல்லாத ஒரு போர் நடந்துட்டுருக்கிற மாதிரி அதில் இன்னும் ஒரு கண்டுபிடிப்புகள் வரும். அது ஆக்கபூர்வத்தை விட அழிவு பூர்வத்துக்கு அந்த புது கண்டுபிடிப்புகள் அப்படி ஒரு பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. சரி, போர் நின்றுமா? வாய்ப்பே இல்லை. 8க்கு அதிபதி வலுத்து நிற்கக்கூடிய நிலைங்க. போருக்காக பெருசாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் வந்துட்டு போகுதுங்க. இந்த புது கண்டுபிடிப்புகளும் போருக்கு தான் பயன்பட்டுட்டு போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைங்க. புதன் பார்த்தீங்க அப்படின்னம்னா செவ்வாய் சாரத்தில் நின்றுட்டு போகக்கூடிய நிலை, செவ்வாய் பகவான் சுக்கர சாரத்தில் நின்றுட்டு போகக்கூடிய நிலை இருக்குதுங்க போதுங்க. அந்த சாராதிபதி சுக்கரனும் நாளில் தான் உட்காந்துட்டு அப்போது ஒரு போராட்டம் விபத்து, அதாவது 3ஆம் பாவக்கல்ல காலத்துக்கு 3னா காலத்தினோட 8க்கு 8. அப்போ 8க்கு அதிபதி காலத்தில் உட்கார்ந்து அந்த 8க்கு 8 வலுத்து நிற்கிது. அப்படிங்கும்போது அழிவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போராட்டம், புது கண்டுபிடிப்புகள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னம்னா பறக்கும் விஷயங்கள். சுக்கிரன் வாகனம், பறக்கும் வாகனங்கள் அப்படி புதுசாக பறக்கும் வாகனத்தில் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா காற்று ராசி அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அதை தொட்டுவிட்டு அழிவுகள் அதிகமாக இருக்கும். போர் முடிவுக்கு வர வாய்ப்பில்லை, போர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லக்கூடிய நிலை தான். பெட்ரோலியம் ப்ராடக்ட் 12லேயும் கேது நின்றுட்டு போகக்கூடியது பகை வீடு தான் காட்டுதுங்க. அதுவும் அப்படி தான். அது ஒரு புதிய உச்சத்தை போய் நின்றுட்டு ஒரு ஸ்கேர்சிட்டிகள் வந்துடும் நிலை. அந்த ஸ்கேர்சிட்டி வரும்போது தான் இந்த கண்டுபிடிப்புக்கே உங்களுக்கு ஒரு தேவைகளாக வந்து சேரும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லாத வாகனம், எரிபொருள் இல்லாத வாகனம், அதே மாதிரி மின்சாரம் இல்லாத வாகனம் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கில் தான் பெட்ரோலையும் விட்டுட்டு மின்சாரத்தையும் விட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்புகள் ஆல்ரெடி இருக்குதுங்க. ஆனால் அது ஒரு பயன்பாட்டுக்கு வராது, நீ பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. லக்னத்தில் சனி பகவான் உட்கார்ந்தே நீசபலன் தான். காலத்தினோட லக்னத்தில் சனி நீசப்படுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. 7ஆம் பாவம் உச்சப்படுங்கிற நிலை. இப்படி இருக்கையில் முதல்ல போகிற ஆள் மாட்டிக்குவான். அந்த 2வது வர்ற ஆள் இப்போ பேட்டிங்கில் முதல் பேட்டிங் லக்னம், 2வது பேட்டிங் 7ஆம் இடம்னு சொல்கிற மாதிரி ஒரு போரானாலும் சரி பிரச்சனையும் சரி முதல்ல நுழையிற ஆளுகள் அல்லது எதிர்பார்த்த ஆளுகள் எல்லாம் தோல்வி பார்ப்பாங்க, எதிர்பாராத ஆட்கள் வெற்றிக்கு வருவாங்க அல்லது எதிராளியும் ஜெயிக்க வைப்பார்கள்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய நிலைங்க. அதனால் நான் தான் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுகள்லாம் காணாமல் போய் ஒன்றும் இல்லாத ஆளுகள்லாம் ஒரு மேலுக்கு வரக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைங்க. குரு உச்சத்துக்கு வந்திருக்குது, அப்படி ஒரு பிரமாதமாக இருக்குது. ஆன்மீகம் தலைச்சிடும், பொருளாதாரம் நல்லா இருக்கும். அப்படி தேனும் பாலும் ஓடுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. நிற்கக்கூடிய இடங்களும் கிரக அடைவுகளும் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் மக்கள் ஆசையில் பறப்பார்கள். பறக்கிற விஷயத்தை வச்சுட்டு அழிவுகள் கிடைக்கும். அது புது கண்டுபிடிப்புகள் வரும். அது நல்ல பயன்பாட்டை விட மோசமான பயன்பாட்டுக்கு அதிகமாக பயன்படும். இப்படி தான் நம்ம கணக்குகள் கிடச்சிட்டு போகக்கூடிய ஒரு நிலையாக இருந்துட்டு போகுதுங்கிறதுனால ஒரு குரு பயிற்சி பொறுத்த வரைக்குங்க குரு உச்சம் அப்படிங்கிறத வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அது ஒரு டோட்டலாக மக்களுக்கு நல்லா இருக்குதா, பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குதா, ஆட்சியாளர்களுக்கு நல்லா இருக்குதான்னா அப்படி வரல. சூரிய பகவானுக்கு அது 3ஆம் வீடு, இது சிரத்துக்கு 3 மாரகம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த குரு பகவான் சூரியனுக்கு உட்கார்ந்து ஆட்சியாளர்களுக்கு மாரகம் காட்டிட்டு தான் போகுதுங்க.
மாரகம் இல்லாட்டியும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் காணாமல் போய் சின்ன ஆட்கள் எல்லாம் மேலே வந்தால் எப்படி இருக்குமோ அது இது அந்த அமைப்பை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைங்க. அடுத்தது வந்து சனி பகவான் தான் இன்றைக்கி நியாயம் நேர்மை ஆட்கள் சத்தமில்லாமல் ஒதுங்கி ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க. கீழ்த்தட்டு ஆட்களெல்லாம் ஒரு உச்சத்துக்கு மேலே வருவாங்க. ஆட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய நிலை. அதே மாதிரி புதன் புத்தி வச்சு பழைக்கக்கூடிய ஆட்கள், அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ், அந்த நியாயம் நேர்மையாக இருக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி ஒரு தவறுக்கு மாறுவார்கள்னு சொல்லக்கூடிய கணக்கு தான் காட்டிட்டு போகக்கூடிய இல்லைங்க. புதன் 3ல் போய் வலுத்து நிற்கக்கூடிய ஒரு நிலைங்க. அதனால் ராகு கேதுகளும் மத்தியில் சந்திரனும் அப்படி தான் தன் பாவத்துக்கு அது வீணாக போகுதுங்க. இந்த பாவம் ஜெயிக்கலை, இந்த பாவம் தான் ஜெயிக்குது. எப்படி பார்த்தாலும் விரயம் அப்படிங்கக்கூடிய காலத்தினோட விரயம்தான் நமக்கு இன்றைக்கி தூக்கி நிற்கிதே தவிர செலவு, விரயங்கள், போராட்டங்கள் இதுதான் இந்த பாவத்துக்கு தான் எல்லாருமே சப்போர்ட்டு. இந்த பாவத்துக்கு சப்போர்ட் வரலிங்க. குரு 9ஆம் பாவத்துக்கு சப்போர்ட்டுக்கு வர்றாரா, 12ஆம் பாவத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா 9ஆம் பாவம் கெட்டு போய் 12ஆம் பாவத்துக்கு ஒரு ரொம்ப தூக்கல் கடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு நிலையை இருந்துட்டு போகணும் இல்லைங்க. அப்போ விரயங்களும் செலவுகளும் ஒளிவு மறைவான விஷயங்களும் இது பெண்களோட ராசியும் கூட. அது பெண்களோட பிரச்சனைகள் அப்படி ஒன்றும் பெருசாக குறைஞ்சிடாதுங்க. அப்படி ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யும்னு சொல்லக்கூடிய இது ஒரு பெண் ராசி, இது ஒரு பெண் ராசிங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இப்படி இருக்கக்கூடிய நிலை. இதுவும் அப்படி இது ஒரு பெண் ராசியை போகக்கூடிய நிலைங்க. ஆண் ராசிகளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வலுத்து நிற்கிறது செவ்வாய் புதன் தான் இன்றைக்கி அந்த ஆண் ராசிகளை வலுத்து பேசக்கூடிய நிலை. ஆகாத ஆட்கள் வலுத்து நிற்கிறாங்க. 8க்கு அதிபதி வலுத்து இருக்குதுங்க. காலத்தினோட 6க்கு அதிபதி வலுத்து நிற்கக்கூடிய நிலை தான். 6, 8 தான் தூக்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருதுங்க. அதுலேயும் இந்த பாவம் கெடுது. காலத்தினோட 3ஆம் பாவம், லக்னத்தினோட 4ஆம் பாவம் தான் இன்றைக்கி ஒரு அழிவுகளில் தூக்கி நிற்கக்கூடிய காற்று ராசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைங்க. அதனால் காற்றின் மூலம் பரவக்கூடிய புதுவித நோய்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைங்க. மருத்துவத்துறை பேசுனீங்க அப்படின்னம்னா ஏமாத்து தான் அதிகம். மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறது இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அல்லது உருவாக்குவார்கள்னே சொல்லலாம். அந்த நோயை உருவாக்கி மருந்து கண்டுபிடிச்சி அப்படி இருக்குமோ அந்த நிலையை சொல்லக்கூடிய நிலைங்க. அதனால் குரு பயிற்சி ஓவரால் பிரமாதம் அப்படி எல்லாமே சொல்லிட்டு போனால் கூட உண்மையில் குரு பயிற்சி ஆன்மீகத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னா இல்லை. அதனால் ஒரு ஓவரால் பலன் இப்படி தான் கிடைக்கக்கூடிய நிலைங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? இதில் பார்த்தோம்னா இவர் 8க்கு அதிபதியாக போயிடுறாருங்க. இவர் 6க்கு அதிபதியாக போய் வலுத்து 3ல் வலுக்குது. இவங்க 2 பேரும் வலுத்து நிற்கிற ஆட்களில் இன்றைக்கி புண்ணியம் இல்லை. வலுத்து நிற்கிற ஆளில் இவரும் இந்த இடம் வலுக்குது. காரணம் சாராதிபதியாக போய் அவர் அங்கே நிற்கிறாருங்கும் போது பெண் தெய்வம் அல்லது பெண்கள் அவர் முன்னின்றாங்க, அல்லது பெண் நினச்சா அவர் குழந்தைய நல்லா வளர்த்துடலாம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பெண்கள் சிரமம் அவர் பக்கம் இருந்தாலும் அந்த பெண்கள் சமுதாயத்தில் பெண்களோட ஒரு ஓட்டங்கள் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னம்னா ஒரு சமுதாயத்துக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் ஒரு பெண் தெய்வங்கள், அது எந்த மதமாக இருந்தாலும் சரிங்க, மேரியாக இருந்தாலும் சரி, மாரியாத்தாளாக இருந்தாலும் சரி, அப்படி அல்லாவில் இருந்தாலும் சரி, அந்த பெண் சம்பந்தமான தெய்வங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், அது ஒரு நல்ல நிலைக்கு வருங்க. அதே மாதிரி இதுவும் அப்படி தான். இதுவும் ஒரு பெண் ராசியில் நிற்கக்கூடிய குரு. அப்போது பெண் சம்மந்தப்பட்ட ஆட்களும் குருன்னு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆட்களும் ஒரு மனசு வச்சாங்க அப்படின்னம்னா, அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தணும், தன்னோடது ஜெயிக்கணும், நாட்டை பற்றி கவலை இல்லை, நான் எனக்கு முன்னிலை வேணுங்கிற ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு உலக மக்கள் நன்மைக்காக வந்து பெண் தெய்வ வழிபாடுகளும் ஆன்மீக லைனில் இருக்கக்கூடிய அந்த எல்லா மதத்தினோட ஆன்மீக குருக்கள் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து மனசு வச்சாங்கன்னா இது கொஞ்சம் மாறுங்கிற நிலைங்க. உண்மையை சொல்லப்போனால் ஆன்மீக ஆட்களும் அப்படியெல்லாம் நம்பிக்கையான ஆட்களாக இன்றைக்கி இல்லை. எல்லாம் தான் முன்னிலைப்படுத்தணும், தான் கோடி சேர்த்துக்கணும் அப்படி பார்க்குற நிலையில் தான் இருக்காங்களே தவிர எல்லாருக்குமே என்னென்னா சுயநலம். அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா புகழ், தனக்கு புகழ் சேரணும், தனக்கு பேர் வேணும் இப்படிங்கிற நிலையில் எல்லா ஆன்மீக ஆட்களும் அதை முன்னிலைப்படுத்தி நிற்கிறாங்க. எல்லா மதத்துலேயும் அப்படி தான் இருக்குதுங்கிற நிலை. 1, 2 தவிர்ப்பு இருக்கலாம். அதை மாதிரி பொது நன்மை, இது குரு பொது நன்மைக்கு உண்டான ஆட்கள், பெண்களுக்கு பெண் தெய்வத்துக்கு முக்கியம் கொடுக்கக்கூடிய ஆட்கள், இந்த ஆட்களோட வரவும் வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பாட்டுக்கு இருந்தாலும் செவ்வாய் வலுத்து நிற்க போகுது அப்படிங்கும்போது இந்த இடத்துலிங்க செவ்வாய் பவன் சுக்கிரசாரம் வாங்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது இத்தனை போராட்டத்துக்கு நடுவிலையும் ஒரு என்ன சொல்லுவோன்னா அந்த பொதுமக்கள் நல்லா இருக்கட்டும் அல்லது நாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்னு 1, 2 ஆட்கள் ஒரு முயற்சிகள் நடக்குங்க. அது இந்த வருஷம் ஜெயிக்காது. ஆரம்பித்து வேணால் வைக்க முடியுமே தவிர ஒரு ஜெயிப்புங்கிறதுக்கு இப்போதைக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் அப்படி அதுக்கு தலைப்படக்கூடிய ஆட்கள், ஆன்மீக ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு ஒரு வலுவான தலைவரை கொண்டு வரும்போது பார்த்தோம்னா
அதுக்கு ஒரு ஆரம்பம் தான் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாதுங்கிறதுனால எதிர்காலத்துக்கு வேணால் ஆகலாம். ஆன்மீகவாதிகளோட கையில் தான் இன்றைக்கி எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஐயா. பெண் தெய்வ வழிபாடுகள் பெண்களுக்கு, அதாவது என்ன சொல்லணும்னா வீட்டில் தாய் அல்லது மனைவிக்கு ஒரு முக்கியத்துவம், அப்படி ஒரு மரியாதைகள் கொடுத்து வரக்கூடிய அமைப்பு இருந்தால் கொஞ்சங்கள் மாறும். ஆனால் சனி பகவான் பெண்ராசி நிற்கையில் பெண்களோட கீழ்த்தட்டு பெண்களோட ஆட்டமே கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால பாதி அப்படி போயிட்டாலும் மீதி பாதி இருந்தால் கூட ஒரு கொஞ்சம் குரு பகவான் அந்த தாண்டறதுக்குள்ளே கொஞ்சம் சரி பண்ண முடியுங்க நிலைங்க. பெண் தெய்வ வழிபாடுகள், பெண் கோயில்கள், இதுகளெல்லாம் நமக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து வந்தோம் அப்படின்னம்னா, ஒரு பெண்கள் நேர்மைக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது நடக்கிறத தான் நடந்துட்டு போகலாங்க. அந்த ஒரு அமைப்புகளுக்கு பெண்கள் முயற்சிகள் இருந்தால், அல்லது பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது முன்னாடி கொண்டு வர்றோம் அப்படின்னம்னா கொஞ்சம் அது கொஞ்சம் கை கொடுக்கும். ஓவரால் பார்த்தா பெண் தெய்வ வழிபாடுகள், பெண் தெய்வ கோயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பெண் கையில் தான் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்கய்யா. இதுவும் சரி, இதுவும் சரி. வாழ்த்துக்கள், வணக்கம், நல்லா இருங்க.